வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் பெறுவதற்கு ரேஷன் கார்டு இல்லாதவர்கள் விண்ணப்பிக்கலாமா அப்படிங்கிற கேள்விக்கும் உங்களுடைய விண்ணப்பங்கள் முதல் முறையிலேயே தேர்வு செய்யப்படுவதற்கு நீங்கள் என்னென்ன ஆவணங்களை ரெடியாக வைத்திருக்க வேண்டும் மற்றும் உங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டதா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கணும் என்பது பற்றி கூடுதலான தகவல்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, தமிழ்நாடு முழுவதும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான விரிவாக்க பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தகுதியான பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்கள் நேரடியாக வீடுகளுக்கே சென்று தன்னார்வலர்கள் கொடுத்து வருகின்றார்கள். இதனால் இந்த திட்டத்தில் நீண்ட நாட்களாக சேர வேண்டும் என்ற ஆவலில் இருந்த மக்கள் தற்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்றனர். ஜூலை 15ஆம் தேதி எப்பொழுது வரும் என்ற ஆவலோடு காத்திருக்கின்றார்கள். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 15ஆம் தேதி என்றுதான் பூர்த்தி செய்யப்பட்ட கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்களை உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த முகாமில் கொடுக்கப்படும் விண்ணப்பங்கள் மீது அதிகபட்சம் 45 நாட்களுக்குள் முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். அதனால் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு ஜூலை 15ஆம் தேதி கொடுக்கப்படும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்களுக்கான ரிசல்ட் எல்லாம் தெரிந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் பெறுவதற்கு விண்ணப்பித்த உங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லை நிராகரிக்கப்பட்டதா அல்லது பரிசீலனையில் இருக்கிறதா என்பதை விண்ணப்பித்த பெண்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய விண்ணப்பத்தின் நிலையை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்ப நிலையை kmu.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த வெப்சைட்டோடைய முகவரியை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதற்கு உங்களுடைய ஆதார் கார்டுடன் இணைக்கப்பட்ட மொபைல் நம்பர் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெப்சைட்ல நீங்க எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்டில் நீங்கள் உங்களுடைய ஆதார் நம்பரை உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அதை வெப்சைட்டில் போட்டால் உங்களுடைய விண்ணப்பத்தின் நிலையை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு இல்லாதவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது. ஆதார் கார்டு இருந்தும் ரேஷன் கார்டு இல்லை என்றால் விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இதில் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதார் நம்பர் நீங்கள் இந்த திட்டத்துக்காக கொடுக்கக்கூடிய உங்களுடைய வங்கி கணக்கு எண்ணோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். வங்கி கணக்கு எண்ணில் இருக்கும் மொபைல் எண் தான் ஆதாரிலும் இடம்பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதாரில் வேறு மொபைல் நம்பர், வங்கி கணக்கு எண்ணுக்கு வேறு ஒரு மொபைல் நம்பர் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை உங்களுடைய வங்கி கணக்குக்கு டெபாசிட் செய்யப்பட்டதா இல்லையா அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியாது. எனவே புதிதாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிப்பவர்கள் இவற்றையெல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, உங்களில் யாருக்காவது ஆதார் கார்டில் இணைக்கப்பட்ட மொபைல் நம்பர் மற்றும் வங்கி கணக்கு எண்ணோடு இணைக்கப்பட்ட மொபைல் நம்பர் வேறாக இருந்துச்சு அப்படின்னா ஆதார் சேவை மையத்தில் போயிட்டு ஆதார் கார்டில் இணைக்கக்கூடிய நம்பரை நீங்க உடனே மாத்திக்கலாம். அதோடு பேங்க் அக்கவுண்ட்ல இணைந்திருக்கக்கூடிய மொபைல் நம்பரை மாற்றுவதற்கு நீங்க பேங்க் அக்கவுண்ட் இருக்கக்கூடிய பேங்குக்கு நேரில் போயிட்டு மொபைல் நம்பர் மாற்றுவதற்கான படிவத்தை பூர்த்தி செய்து கொடுத்தீங்கன்னா அதிகபட்சம் 24 மணி நேரத்தில் உங்களுக்கு அந்த மொபைல் நம்பரை மாற்றி கொடுத்துடுவாங்க. அதற்கு பிறகு உங்களுடைய ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் கார்டு மற்றும் வங்கி கணக்கு எண் மூன்றிலும் ஒரே நம்பர் தான் இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறத உறுதி செய்து கொள்ளலாம். இதை முடித்த பிறகு மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்களை பெற்று சரியான தகவல்களை எல்லாம் பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களோடு ஜூலை 15ஆம் தேதி உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை நீங்க கொடுத்து விடலாம். இதையெல்லாம் சரியாக செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பங்கள் முதல் முறையிலேயே சரிபார்த்து முடிக்கப்பட்டு மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் உங்களுடைய பெயரும் சேர்க்கப்படும். அதற்கு பிறகு உங்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிற தகவலை வெளியிட்டிருக்காங்க. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.